கொடுத்தது. அப்போ ஏன்னா உங்களுக்கு ராம்சர் சைட்டை பொறுத்தவரை எப்படின்னா அந்த சர்வே எல்லாமே ஜிபிஎஸ் சொல்லுவோம் நம்ம அந்த மிஷினை வச்சுட்டு லாட்டிடியூடையோ லாங்கிடியூடையோ மெஷர்மெண்ட் பண்ணி சேட்டலைட்டில் லிங்க் பண்ணி இது ராம்சாரோட இடம், இது பறவைகள் சரணாலயத்துக்கு உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் போட்டு மத்திய அரசுக்கு போயிடும். அது இப்போ மத்திய அரசுக்கிட்ட இருக்கும் இங்கே என்ன ஏது எந்த கல் எங்கே நிற்கிது எங்கே இருக்குன்ட்டு. அந்த கல்லை உடச்சி கிடிச்சு யாரெல்லாம் பட்டா போட்டது இல்லை பட்டா போடாமல் இடத்த கட்டடம் கட்டினது எல்லாருக்குமே சிக்கல் இருக்குது. அதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நோண்டினாங்கன்னா இதுவும் விசாரணை தளத்துக்கு உள்ளே வரும்போது கண்டிப்பாக பெரிய நெருக்கடி இருக்குது. அப்புறம் கடைசியாக இப்போ துப்புரவு தொழிலாளி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஒருத்தர் பின்னாடி பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து விசாரணை வலயத்தில் உள்ளே வரும்போது கண்டிப்பாக திமுக அமைச்சர்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடை. இது ஒரு தொடக்கம் தான் பார்க்க முடியுமா? கேஎன் இருக்கு தேர்தல் நேரத்தில் இப்போ தொடங்கி இருக்கிறது. இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய திமுக துறைகளுக்கான ஆல்ரெடி வந்து ஆத்துமணல் பிரச்சனையிலே பிடபிள்யூடிக்கும் அமைச்சரோட துரைமுருகன் அவர்கள் பேரும் எல்லாம் பேசப்பட்டது. அப்போவே வந்து என்னன்னா ஒரு மண்ணை வந்து எவ்வளோ தொலைவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் ஐஐடியை வச்சு போடுறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கியூபிக் மீட்டர் மண் அள்ளியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். அதுவே ஆல்ரெடி முன்னாடி கலெக்டருக்கெல்லாம் சம்மன் பண்ணப்பட்டு அது ஒரு வழக்குன்னு நிலுவையில் இருக்குது. அப்புறம் பொன்முடி அவர்கள் மீது ஒரு வழக்கு ஒரு சிலது நிலுவையில் இருக்குது. இது எல்லாமே பிரச்சனை தானே. அதனால தான் சொன்னேன், அமலாக்கத்துறை தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உறங்கிட்டு இப்போ திருப்பி அந்த துறை வருகிறது. இந்த துறை வந்து தேர்தல் வேலைகளை செய்யும். அவங்க வந்து குற்றம் சொல்லுவாங்க. இவர்கள் வந்து நாங்கள்லாம் வந்து எல்லாமே இலவசமாக தான் பண்ணோம். மண் எதுக்கு பண்ணோம்? மண் வந்து ஏழை பழைகள் வீடு கட்டுறாங்க, அதனால் இலவசமாக எடுத்து இலவசமாக கொடுத்தோம். வேலை வாய்ப்பு 30-35 அதெல்லாம் இல்லை, அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் காலி இருந்து அதனால் அப்படியே வேலையை கொடுத்தோம். இப்படி தான் சொல்ல போகிறாங்க இவங்க. இல்லைன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு கேட்பாங்க.